1990களில் ஓஷோவை பற்றின செய்தித்தாள்களில் நிறைய செய்திகள் பாசிட்டிவாக நெகட்டிவாக அவரை பற்றி விமர்சனங்கள் அதிகப்படியாக வருது. அதெல்லாம் நான் அப்பப்போ படிப்பேன். ஆனால் என்ன ஏதுன்னு விவரம் முழுசாக தெரியாது. ஆனால் ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. அவர் சாமியார், ரஜினி சார், அது இதுன்னு எதுவும் வரும். அது முழுசாக என்ன விவரம்னு தெரியாது. ஆனால் அவருடைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், அதாவது ஒரு மனிதர் வார்த்தைகளில் வாழ முடியுமா, வசீகரம் நிறைந்த வார்த்தைகள் இந்த மகானிடம். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு முழுசாக படிச்சிடணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் 2 பக்கம் படிக்க ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் மனசு ஒன்று இல்லாமல் போய் அது அமைதியாகி எல்லாமே அப்சென்ட் ஆகிடும். அதுதான் ஓஷோவிடம் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். இன்னமும் அவருடைய புத்தகங்கள் ஏதேனும் ஒன்றை படிக்கும்போது அவர் புத்தரை பற்றி அடிக்கடி குறிப்பிடுவார். புத்தரை பற்றி ஒரு 4 வரிகள் படிக்கும் போதெல்லாம் என்னுடைய கண்களில் கண்ணீர் கொட்டும்போது மறுபடியும் மேற்கொண்டு அவருடைய புத்தகத்தை படிக்காமல் அப்படியே மைண்டெல்லாம் நின்று போய் அப்படியே நெஞ்சுமேலேயே அவருடைய புத்தகத்தை வச்சுக்கிட்ட சமப்படுத்த 1990-91 வரைக்கும் ஓஷோ வாழ்ந்ததாக. 89லேருந்தே நான் ஞான தேடல்களில் தான் இருந்தேன். 1970 நான் பிறந்தது. என்னுடைய இளமையிலே ஞான தேடல்கள், சமகால ஞானிகள் எல்லாரிடமுமே சென்று எல்லாரிடமுமே பயிற்சி பெற்று எல்லாரிடமும் 33 வருஷமாக தாடிகாரங்களோடையும் தேவை. இன்னமும் எப்பயா ஒரு தடவை நான் கண்ணீர் விட்டு ஆன்மீகத்திற்காக கதறுகிறேன் என்று சொன்னார். உங்கள் காலத்தில் நான் வாழ்க்கல, ஏன் சாமி என்னை நீங்கள் இருக்காம போயிட்டீங்க, எல்லாரையும் பார்த்தேன், என்னை மட்டும் ஒரு பார்வை மட்டும்தா ஒருவேளை நான் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போயிருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டு. ஆனால் அதையும் அவரே குருங்கிறவர்களுக்கு இஸ் நாட் அ பிசிக்கல் பாடி, இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இஸ் அ கான்சியஸ்னஸ். அவரும் அதுக்கு விடையாக வருவார். அதனால் எப்பவுமே இந்த குருவை நான் ஒரு உடலாக பார்க்கவில்லை, அவருடைய வார்த்தைகளாக, அவர் ஒரு உணர்வாக பார்க்கிறேன். அது என்ன உணர்வு? ஏதுமற்ற தன்மைக்கு கொண்டு செல்லுங்கள். இன்றைக்கு என்னுடைய தலைமாட்டில் நிறைய சொல்லியிருப்பாங்க. தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இவர் தான் சாமி. நேர்லி வேற ஒரு மொழியில பேசினா ஏறத்தாழ 500 சொச்சம் புத்தகங்கள் அவர் எழுதியதாக படிக்கிறேன். தமிழ்ல 500 சொச்சம் புத்தகங்கள் இருப்பதாக, ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். அது முதல்ல நான் வாசித்தது தேடுவது எழுதுகிறேன். அம்மா மறைந்திருக்கும் உண்மைகள். அதை விட ஒரு மாத காலம் என்னை மௌனியாக்கி ஒரு புத்தகம், வார்த்தைகளற்ற மனிதனின் வார்த்தை. தியானத்துக்கு இத்தனை ஆட்டம் அது நான் தேடிதான் வந்தேன். அவருடைய புத்தகங்களை படிக்கும் போதெல்லாம் அது வெறுமைக்கு கொண்டு சென்று விடுகிறாரு. அதை தாண்டி எதற்காக ஒன் டே தியான கிளாஸுக்கு சேலத்தில் போய் ஒரு தடவை அட்டன் பண்ணோம். ஆனால் அதுக்கு பிறகு நான் வேறு தியான முறைகள், நிறைய தியான முறைகள் செய்துட்டே இருக்கேன். ஒரு தியான முறைகள் மெத்தட்ஸ் இதுதான். ஆனால் இதில் கெட்டார்சிஸ் மெத்தட் என்பது நமக்கு ரொம்ப தேவையானது. சமீபத்தில் அது வேண்டாம், ஒரு மிகப்பெரிய ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு வர வேண்டிய ஒரு சொத்து, அது எனக்கே திருப்பி கொடுங்க. எனக்கு கொடுத்தவங்க ஒரு சீதனமாக கொடுத்தவங்க திரும்ப எனக்கே கொடுன்னு கேட்டாங்க. ஓகே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது என்ன டேக் ஈஸியாக விட்டுக்கலாம். ஆனாலும் உள்ளூர அந்த உறவும் போச்சு, சொத்து போனாலும் பரவாயில்ல, எதுவும் பெருமையாக
அப்படின்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு மன அழுத்தம். இவ்வளோ வாரம் அவங்க தான் நம்மளை கடைசி வரைக்கும் அந்த உறவு நினைக்கணும்னு பார்த்தோம். திடீர்னு அவங்களும் நீ வேண்டாம் அவங்க சொத்து மட்டும் திரும்ப கொடுத்துரு, நாங்கள் கொடுத்துதானே திரும்ப கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த அழுத்தத்தை தொடர்ந்து நாம் வைத்துக்கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அதனால் இதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகாமுக்கே. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், அவங்கள தினந்தோறும் வாழ்த்திக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நடந்தது. இருந்தாலும் ஏதோ ஒன்று உள்ளே போய் உட்காந்துருச்சு. உள்ளே உட்காந்த பாரத்தை சுமையை நீக்குகிற, சுமையை இறக்கி வைக்கிற இடம் தானே. அதனால் இந்த இடத்த ஈரோடில் தான் நான் ஒர்க் பண்ண ஒரு 6 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அப்போல்லாம் இதை பற்றி படிச்சுட்டே இருப்பேன் நிறைய. இங்கே பக்கத்தில் கந்தமாலயத்தில் அவினாசியில் இருக்குன்றாங்க, நம்ம ஈரோடில் இங்கே வர முடியலையே அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மேட்டூர் போயிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னோட சொந்த ஊருக்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு சரி மறுபடியும் ஒரு கேம்ப் வந்துடணும், இவங்க கூட முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்ப். கடைசியாக முந்தா நாள் கூப்பிட்டு வீராண்ணன் கேட்கும்போது எல்லாம் புக் ஆகிட்டு வாய்ப்பு இல்லை, அடுத்த கேம்ப் வாங்க. சரி மறுபடியும் திரும்ப ஒரு மெசேஜ் போட்டேன், யாராவது ஒருவர் கேன்சல் பண்ணால் எனக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியும் நான் அது கேன்சல் திரும்ப நீங்கள் வரீங்களா வரேன்ட்டேன். நான் நேற்று காலையில் தான் கூப்பிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஓஷோ தி கிரேட் மனபாரங்களை இறக்கி வைத்து மனிதன் லேசாக்கக்கூடிய, எளிமையாக்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த இடத்தை பராமரிக்கிற உங்களை நான் தெய்வீகத்தோடு இணைந்தும் நினைந்தும் என்று வணங்குகிறேன். ஒரு சில மனிதர்களுடைய வார்த்தை காதுகள் வரைக்கும் வரும், ஒரு சில மனிதர்களுடைய வார்த்தை புத்தி வரைக்கும் உள்ளது, ஒரு சில மனிதர்கள் வார்த்தை நெஞ்சத்தை தொடும், ஒரு சில மனிதர்கள் வார்த்தை உள்ளத்தை தொடும். ஆனால் ஓஷோவுடைய வார்த்தைகள் மட்டும்தான் ஆன்மா. அப்படி ஆன்மாவை தொட்ட மகான் அவர். நான் அறிந்த தினத்தில் அவருடைய சீடர்களோடு ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைக்கு உங்கள் அனைவருக்கும்